களைப்பா இருப்பாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு 2 மீன்களையும் 5 அப்பங்களையும் அவர் எடுத்து 5000க்கும் மேற்பட்ட மக்களோட பசியை அவர் போக்கினார். இப்படி ஒரு அதிகாரத்தோட யாரால பேசுறீங்க? அந்த நேரத்தில் அவருடைய சீஷர்கள் சிலருக்கு ஒரு யோசனை வந்தது. ஆண்டவரே, நாம் உடனே ஜெருசலேமுக்கு போக வேண்டும். உங்களுக்கு எல்லா இடத்துலயும் ஆதரவு இருக்கு. ஆம், நிச்சயம் நாம் எருசலேமுக்கு செல்வோம். அற்புதம்! எருசலேமிலே நான் பல பாடுகள் பட வேண்டும். மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் ஆகாதவன் என்று தள்ளப்படுவேன். என்ன? மேலும் நான் அங்கே கொல்லப்பட வேண்டும். இல்லை ஆண்டவரே, அது கூடாது. அதன் பிறகு 3ஆம் நாளில் நான் மீண்டும் உயிர் தெழுவேன். அவரோட சீஷர்கள் இப்படி ஒரு விஷயத்தை கேட்க விரும்பல. அதுல சிலர் இயேசு இந்த பூமியில ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்துவார்னு நினைச்சாங்க. ஆனா இயேசுகளுடைய பணி அது இல்ல. உங்களில் எவனாவது பெரியவனாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாய் இருக்க கடவன். உங்களில் யாராவது முதன்மையானவனாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு ஊழியக்காரனாய் இருக்க கடவன். ஏனென்றால் நான் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாகவும் என் ஜீவனை கொடுக்கவுமே நான் வந்தேன். செய்யுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். நீங்கள் அற்புதங்களை கண்டதினால் அல்ல, நீங்கள் அப்பம் புசித்த திருப்தியினாலேயே என்னை தேடுகின்றீர்கள். அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரை நிலை நிற்கின்ற போஜனத்திற்காகவே கிரியை நடத்தியுங்கள். அதை நான் உங்களுக்கு கொடுப்பேன். நானே வானத்திலிருந்து இறங்கிய ஜீவ அப்பம். எந்த அப்பத்தை புசிக்கின்றவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாமிசமே. சிலர் அவங்களுக்கு ஊழியம் சார்ந்த ஒரு அரசர் வேணுங்கிறதுனால அவரை விட்டு திரும்ப போயிட்டாங்க. அவருடைய போதனைகளையும் புறக்கணிக்க ஆரம்பிச்சாங்க. அது மட்டும் இல்லாம அவரோட 12 சீஷர்கள்ல ஒருத்தர் சாத்தானால சோதிக்கப்பட்டு தன்னோட மனம் போன போக்குல செயல்பட ஆரம்பிச்சுட்டாரு.